சிலரை பார்த்தோன்னே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கூட தான் அவரும் படித்தார், ஆனால் அவர் இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலைமை இருக்கார். கோதண்டராமன் நம்ம கூட தான் படித்தான், ஆனால் அவன் இன்றைக்கி பெரிய பதவியில் உட்காந்துருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வீடு சொத்துன்னு நிறைய வாங்கிக்கிட்டு அன்னைக்கு கூட பார்த்தேன் பெரிய காரில் வந்து இறங்குறான். ஆனால் என் நிலைமை மட்டும் ஏன் இப்படியே இருக்குது அப்படின்னு சிலர் வந்து நண்பர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பாங்க, சில உறவினர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. 32 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே எனக்கு ஆகலை, ஆனால் என் நண்பனுக்கு வந்து 24 வயசுலேயே ஆகிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயின்னு இருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் பொறாமையாக இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம கூட படித்தவனாவது நல்லா இருக்கட்டுமேங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அப்படியும் சிலர்லாம் யோசிக்கிறது உண்டுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? இப்போ ஒரு குடும்பத்திலேயே ஒரு பிள்ளை நல்லா இருக்குது, ஒரு பிள்ளை வந்து சோகமாக இருக்குது. காரணம் என்ன? நாம் பிறக்கும்போது நமக்கு அமையக்கூடிய கிரகங்கள் தான். ஜனன காலத்தில் நாம் எந்த லக்னத்தில் பிறக்கிறோம், ராசியில் பிறக்கிறோங்கிறது தான் முக்கியம். குறிப்பாக வந்து ஜோதிட நூல்கள் வந்து பல விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுதுங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த துய்ய கேரளம் அப்படின்னு ஒரு ஜோதிட நூலுங்க. அந்த நூல் என்ன தெரியுங்களா சொல்லுது? அதாவது சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை சொல்லுது. அப்படின்னா என்ன? லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் உட்கார்ந்துருந்தால் அது சுபகர்த்தாரி யோகம். அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையை நல்லா அனுபவிப்பாங்க, அதாவது சந்தோஷத்தை ரொம்ப அனுபவிப்பாங்க. பிறந்ததுலேருந்தே அதிர்ஷ்டம்தான், பிறந்ததுலேருந்தே எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல படிப்பு, படித்து முடித்தோடனே நல்ல வேலை, வேலை கிடைச்ச உடனே சீக்கிரமாக சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்ச கையோட குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடச்சிது, வீடு கூட 40 வயசுக்குள்ளாரையே ஒரு 2-3 வாங்கிட்டார். இப்படியெல்லாம் சிலருக்கு நடக்குதுன்னா அவங்களுக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் அமைஞ்சிருப்பாங்க. இதுதான் சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சீக்கிரமாக அமையும், சேமிப்புகள் அவங்க கையில் எப்பயுமே இருந்துருக்கும், பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். ஒரு மனுஷனுக்கு நல்ல உணவு வேணும், நல்ல உறக்கம் வேணும். அப்போ லக்னத்துக்கு முன்பின் வீடுகள் நீங்கள் பாருங்கள், லக்னத்துக்கு 2ஆம் இடம் தான் வந்து உணவு. அப்போ புசிக்கிற இடம், ருசித்து சாப்பிட்ற இடம், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அறுசுவையாக கிடைக்கும். லக்னத்துக்கு பின்பக்கம் 12ஆம் இடம், அதுதான் வந்து சயனஸ்தானம். அப்போ நிம்மதியாக அவங்க தூங்குவாங்க, எங்கே படுத்தாலும் தூங்கிடுவாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதனால தான் அந்த லக்னத்துக்கு முன்னும் பின்னும் நல்ல கிரகங்கள் அமையணும் அப்படின்னு ஜோதிட நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க எப்படி எதை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு சொல்லிடலாம். அவங்க எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, சிலர்லாம் ரொம்ப வசதி வாய்ப்பான குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அதை அனுபவிக்கிற யோகம் அவங்களுக்கு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த யோகம் அவங்களுக்கு இருக்காதுங்க. அதனால் இந்த சுபகர்த்தாரி யோகம் இருக்கிறவங்க, அந்த லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் அதெல்லாம் அந்த நிமிஷமே மறைஞ்சிரும். அடுத்ததாக அவங்க வந்து நல்ல ஒரு சந்தோஷமாகவும் அவங்க இருந்துட்டுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தெய்வ அனுகூலமும் இருந்துருக்கும், வாக்கு பலிதம் இருக்கும், நினச்சதை வந்து நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒருத்தவங்க உதவி செய்துட்ருப்பாங்க, யாராவது எங்கே இருந்தாவது வருவாங்க. ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தவங்க வந்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் அதனால தான் அந்த சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி யோகத்தில் பிறக்கிறதுக்கு நமக்கு ஒரு யோகம் இருக்கணும், அதுக்கு நமக்கு பூர்வ ஜென்மம் நல்லா இருந்திருக்கணும், நம்முடைய முன்னோர்கள் நல்லது பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த யோகத்தை நம்ம வந்து அனுபவிக்க முடியுங்க. அதனால் நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும் வசதியில் இருந்தாலும் எல்லாம் கிரகங்களுடைய கோலங்கள் தாங்க, கோள்களின் கோலாட்டம் தாங்க. அதில் ஜாதகத்தில் நமக்கு கிரகங்கள் நல்லா அமைஞ்சிடுச்சுன்னா நாம் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியுங்க. அதனால் மேலும் நமக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இப்போ இருந்தே தான தர்மங்களை எல்லாம் செய்து நவகிரகங்களின் அருளையும் பெறுவோங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.